One, two, three, four. Swag a lady on the floor. I'm always chicken trending. Cause my body love Krista. Na, na, na. வணங்கான். இந்த உலகத்துல யாருமே இல்லாதவங்க நீ யாருமே இல்ல. எல்லாருக்கும் யாரா ஒருத்தர் ரியாக்கு நான் இருக்கேன். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. எப்படி நேற்று வெளியான எல்லா படத்தையும் பார்த்துருப்பீங்க. கேம் சேஞ்சர் படத்தை பொறுத்தவரையும் நான் பார்த்தது அந்த சங்கர் சாருடைய பிரம்மாண்டத்தை பார்த்தேன். பர்டிகுலராக நான் சொல்கிறேன், இந்த ஜெர்கண்டின்ற பாடலை நீங்கள் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும் சார். நான் பார்த்து வேந்தேன், இது எப்படி கன்சீவ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பெரிய மேக்கிங் சார். நீங்கள் வந்து இப்போ சங்கருடைய இந்த பிரம்மாண்டத்தை அந்த அளவு பாராட்டினீங்க. அந்த பிரம்மாண்டமே இப்போ திகட்ட தொடங்கிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. வணங்கான் படம் சார், எனக்கு வந்து நான் ரொம்ப எதிர்பார்ப்பு பார்த்த படம் வந்து வணங்கான் படம். மெட்ராஸ்காரன்ற படத்தில் வந்து ஷேர்னிகம் வந்து மலையாளத்துலேருந்து இங்கே தமிழில் நடிச்சிருக்காரு. கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிவா, அவரும் வந்து கங்குவா திரைப்படத்தில் மிகப்பெரிய வெற்றி தரல. தொடர்ந்து பல வெற்றிகளை கொடுத்த வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் தான் அப்படின்னு சொல்லணும் விடுதலை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி மேலே இருக்கிற ஆதங்கத்தில் நீங்கள் சொல்கிறீங்க. என்னன்னா வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வெல்கம். எப்படி நேற்று வெளியான எல்லா படத்தையும் பார்த்துருப்பீங்க. ரெண்டு படமும் கேம் சேஞ்சரும் சரி வணங்கானும் நான் பார்த்துட்டேன். கேம் சேஞ்சர் படத்தை பொறுத்தவரையும் நான் பார்த்தது அந்த சங்கர் சாருடைய பிரம்மாண்டத்தை பார்த்தேன். மீண்டும் ஒரு முறை நம்ம அந்த பிரம்மாண்டம் அப்படின்னு வரும்போது ஒரு காட்சி அமைப்பிலையும் வந்து ஒரு பிரம்மாண்டம், புது மாதிரியான எண்ணங்கள், புது மாதிரியான எக்ஸிக்யூஷன், ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஒரு பெரிய செட்டப்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. படம் ஃபுல்லாகவே ராம் சரண் மாபெரும் உழைப்பு கொடுத்துருக்காரு, அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஒரு படமாக ஒரு கதையாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு கதை. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நினச்சா என்னென்ன விஷயங்களை பண்ண முடியும், அவனுக்கான பவர் என்ன, எப்படிப்பட்ட மாற்றங்களை இந்த உலகத்தில் கொண்டு வர முடியும், அரசியலில் கொண்டு வர முடியும் அப்படின்றது வந்து ஒரு இன்டென்ஸான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ட்ரிவன் படமாக வந்து சங்கர் சார் கொடுத்துருக்காரு. ஒரு தெலுங்கு படமாக பார்க்கும்போது இது ஓகே, அந்த மேக்கிங் அந்த இதெல்லாம், அதாவது பிலியபிலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, நம்பகத்தன்மையெல்லாம் தெலுங்கு சினிமாவில் வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. நம்ம தமிழ் படங்களை நம்ம பார்க்குற எல்லா படங்களுமே நம்மளுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மை வந்து ரொம்ப கூடுதலாக தேவைப்படுது. தெலுங்கு படத்தில் வந்து 90% நம்பகத்தன்மையே இருக்காது. அது ஒரு லார்ஜர் தென் லைஃப் படமாக தான் இருக்கும். அப்படி ஒரு லார்ஜர் தென் லைஃப் படமாக இந்த படம் வந்து கேம் சேஞ்சர் ஒரு தெலுங்கு படமாக கரெக்டாக பொருந்தி வந்திருக்கு. எல்லாமே அந்த மேக்கிங்கும் சரி, பாடல் காட்சிகளும் சரி, நடிப்பும் சரி, ராம் சரண் வந்து அவ்வளோ பெரிய முயற்சி எடுத்திருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த படம் அந்த ஒரு கண்டிப்பாக பார்க்கலாம். சங்கர் சாருடைய அந்த சோஷியலி ரெஸ்பான்சிபிள் தீமுக்காக இந்த படம், அதாவது ஒரு சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு மெசேஜோட ஒரு படமாக இருக்குது. உங்களுக்கு தெலுங்கு படம் பிடிக்கும், பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகள் பிடிக்கும், இந்த மாதிரி ஒரு படமாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும். தெலுங்கு படமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, தெலுங்கு படம் கண்டிப்பாக. இது தமிழ் படம்ன்றது நீங்கள் ஒரு வகையிலையும் நீங்கள் தமிழ் படமாக நீங்கள் பார்த்துட்டு ஐயோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சென்சிபிலிட்டியோடு இல்லை இந்த லாஜிக்ஸோட வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தமிழ் படம் ரசிகராக மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கலாம். ஆனால் ஒரு தெலுங்கு படத்தை நிறைய பார்க்குற ரசிகர்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். நான் வந்து புஷ்பா 2 ரொம்ப ரசிச்சுவேன். அது மாதிரி எனக்கு வந்து இந்த படம் வந்து புஷ்பா 2ல இருக்கிற லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் எல்லாம் நம்ம பேசாத போது இதையும் பேசக்கூடாது. இப்போ ஒரு ஜாலியாக என்டர்டெய்னிங்கான ஒரு படம், ஒரு சோஷியலி ஒரு கான்செப்டோட ஒரு படமாக கேம் சேஞ்சர் இருந்தது. படமாகவே எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த உழைப்பு நிறைய தெரிஞ்சுது அந்த படத்தில். வணங்கான் படம் சார், எனக்கு வந்து
வந்து நான் ரொம்ப எதிர்பார்ப்பு பார்த்த படம் வந்து வணங்கான் படம். எனக்கு அருண் விஜயனுடைய உழைப்பு ரொம்ப பெருசா இருந்தது. இப்போ ஒரு சைட்ல நம்ம விஜய் சேதுபதி அவரோட நடிப்பை பத்தி பேசிட்டு இருக்கோம், அதாவது லாஸ்ட் இயர் வந்த படங்கள்ல. அது மாதிரி இந்த வருஷத்துல பிகினிங்லயே பாத்தீங்கன்னா அருண் விஜயனுடைய நடிப்பு வந்து அவ்வளவு பிரமாதம். ஒரு காது கேளாதவரா, ஒரு உண்மையா, வாய் பேசாதவரா, அவர் எவ்வளவு பெரிய உழைப்பு கொடுத்திருக்காருன்னா எல்லாமே சைகை மூலமா சொல்லணும், ஆனா அதை கன்வின்சிங்கா சொல்லணும், ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லணும். ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல அடுத்த கட்டமா வந்து அருண் விஜய்க்கு இந்த படம் கண்டிப்பா அமைஞ்சிருக்கு. பாலா சாருக்கு வந்து ஒரு யூசுவல் அவருடைய ஒரு நந்தா பிதாமகன் அந்த ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, பிதாமகன்ல எப்படி ஒரு கேரக்டரா விக்ரம் சார் பண்ணியிருப்பாரோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராகவும், அவருக்கும் அவருடைய ஒரு பொண்ணு வந்து அவர் ஒரு சைடா காதலிக்கிற ஒரு பொண்ணுக்கும் அவருடைய தங்கச்சிக்குமான ஒரு பிரியம், அதுல அந்த ரோஷின் பிரகாஷ் ஒருத்தர் வந்து நடிச்சிருப்பாங்க. அதாவது ஒன் சைடா இவரை லவ் பண்ற மாதிரி அந்த பொண்ணு பிரமாதப்படுத்தியிருக்கும். அதாவது பல லாங்குவேஜ்ல பேசி அட்டகாசம். அந்த பொண்ணோட நடிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓவராலே ஒரு படைப்பா பாத்தீங்கன்னா ஒரு இந்த சொசைட்டில இப்ப நடக்கிற சில விஷயங்களை எடுத்துட்டு அந்த விஷயங்கள் எந்த அளவு வந்து பெண்களை பாதிக்குது, அதுவும் ஒரு குறைபாடு உள்ள பெண்களை வந்து நீங்க வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துக்கும் போது அது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா பாதிக்கும் அப்படின்றது ரொம்ப என்ன சொல்றது ஸ்ட்ராங்கா இன்டென்ஸா. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அவ்வளோ பெருசா இருக்கு படத்துல. பெரிய பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ உழைப்பு இருக்கு. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக எடுக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸோட இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பல ஆக்ஷன் சீக்வன்ஸ் நம்மளை வந்து வாவ் பண்ண வைக்கும். அந்த மாதிரி படத்துல வந்து இன்டென்ஸான காட்சிகள் படம் ஃபுல்லா இருக்கு. அது பிறகு அருண் விஜய்க்கும் அவரோட தங்கச்சிக்குமான, அதாவது வளர்ப்பு தங்கச்சிக்குமான ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகா வந்திருக்கும். எல்லாத்த விட ஹைலைட்டா சில விஷயங்கள் இந்த படத்துல என்ன பாத்தீங்கன்னா சார், மிஷ்கினுடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஜட்ஜா வந்திருப்பாரு, ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு சார். இன்ஃபேக்ட் வந்து அவருக்கு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ரோல்ஸ் நம்ம சொல்லலாம். அவர் கரெக்டா பொருந்திருப்பாரு. சின்ன ரோல்னாலும் சின்ன ரோல் அவ்வளவு அழகா கியூட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். மிஷ்கின் தான் அந்த படத்தை ஒரு ஹைலைட்டா அன்னோட வந்துடுறாரு. அது பிறகு சமுத்திரக்கனி கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியில எல்லாமே கூடி வரும்போது நம்மள திருப்பி ஒரு தடவை ஒரு ஆழமான நேர்த்தியான அட் த சேம் டைம் அழுத்தமான ஒரு கதையம்சத்தோட ஒரு படமா பாலா சார் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. பாலா சாருடைய ஒரு படைப்புகள் நம்மளுக்கு பிடிக்கும், அவருடைய அந்த இன்டென்சிட்டி பிடிக்கும். அதோட முக்கியமா கடைசியில நம்மள வந்து ஒரு நெஞ்சை வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஷாக்ல கொண்டு போய் நிறுத்தணும்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி படங்கள் ஒரு ரசிகருக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா வணங்கான் படம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அந்த ஆடியன்ஸ்க்கான படம் அது. அதாவது நான் இன்டென்ஸான ரியலிஸ்டிக்கான படங்களை பார்க்க விரும்புறேன். அதுவும் வந்து என்னை வந்து ரொம்ப அதாவது சொல்றது ஒரு கடைசியில என்னை புரட்டி போடணும் அந்த கான்செப்ட், அந்த கதையினோட எண்டு அப்படின்னு இருந்ததுன்னா இந்த படம் வந்து அந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இன்டென்ஸான படம் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சீரியஸான படம். ஆப்வியஸ்லி நீங்க வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டட் ஆடியன்ஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் அந்த ஒரு இதுவா இருக்காது. பாலாவ படத்துக்கு பார்க்க ஒரு ஆடியன்ஸ் தயாரா அந்த ஆடியன்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸ் அவங்க ரொம்ப ப்ரிப்பேர்டா இருந்த ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கரெக்டா ஃபுல்ஃபில் பண்ணும். அந்த மாதிரி ஒரு படம் இது. மெட்ராஸ்காரன் படத்துல வந்து ஷேர்னிகம் வந்து மலையாளத்துல இருந்து இங்க தமிழ்ல நடிச்சிருக்காரு. மദ്രാஸ்காரன் அவர் நடிச்சதே பெரிய விஷயம். அவர் வந்து பக்கா மலையாளி. ஆனா அவர் வந்து இதுல நடிச்சிருப்பாரு. அதுல கலையரசனுடைய ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கலையரசன் வந்து ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து இன்ஃபேக்ட் கலையரசன் வந்து இன்டர்வியூலே ரொம்ப என்னை எல்லா கதையிலும் வந்து சாவடிச்சிடுறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாரு. ஆனா கலையரசன் நான் சொல்ல விரும்புறதுன்னா அந்த கேரக்டர் அவ்வளவு அழகா வாழ்ந்திருப்பாரு. கடைசியில அவர் உயிரை விடும்போது நம்மளுக்கு அந்த கேரக்டர் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு வரும். ஐயோ பாவம் நல்ல பையன் தானே, நல்ல கேரக்டர் ஆச்சு, இவனையே வந்து சாவடிச்சிட்டாங்க அப்படிதான் நம்மளுக்கு தோணும். அப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸா அவர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம்ல. ஸோ ரொம்ப அழகா வந்து அந்த கேரக்டர்ல கலையரசன் பண்ணியிருப்பாரு. ஒரு கதையாவே அதுல வந்து கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஒரு ஷேர்னிகம் வந்து தமிழ்ல ட்ரை பண்ணி அது ஓரளவு அப்படியே கரெக்டா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கம்ப்ளீட்டா நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா அவருடைய ஸ்லாங் இன்னும் அந்த மலையாள ஸ்லாங்ல தான் இருக்கு. அவர் போய் மദ്രാஸ்காரன், அதுவும் காரைக்குடி மாதிரி ஒரு இடத்துல பிறந்த பையன், அவருக்கு தமிழர்களுடைய பண்பாடோட வளர்ந்த பையன் அப்படின்னா நம்மளுக்கு சின்ன ஒரு ஜர்க் ஆகுது, டிஸ்டன்ஸ் ஆகுது படத்துல. ஆனா அதை தாண்டி ஷேர்னிகம் வந்து நம்மள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஈர்த்து செகண்ட் ஹாஃப்ல நம்மள ஃபுல்லா கவர வச்சிடறாரு. அதுவும் பர்டிகுலரா ஷேர்னிகம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த 3 படத்துலயுமே இப்ப நான் சொன்ன 3 படத்துலயுமே கேம் சேஞ்சரா இருந்தாலும் சரி, வணங்கா இருந்தாலும் சரி, மெட்ராஸ்காரனா இருந்தாலும் சரி, பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்துலயும் இந்த 3 படத்துலயுமே ஒரு அண்டர்லைனிங் ஃபேக்டர். எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு படமா இன்டென்ஸா எங்கேஜா இருக்குன்னா அதுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு காரணம். அந்த மாதிரி இந்த 3 படங்களையுமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. ஸோ ஒரு பொங்கல் ரசிகர்கள் சினிமா போய் பார்க்கணும் அப்படின்னா அந்த 3 படமும் ஒர்த்து தான். நீங்க போய் திரையரங்கில் போய் பார்க்கலாம். அப்படிப்பட்ட படம் தான். இன்னும் 4 படம் வரப்போகுது. அடுத்து மதகஜராஜா மேல பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. 12ஆம் தேதி பார்க்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் சொல்றது அது ஒரு பெரிய அந்த படம் சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ 12ஆம் தேதி அந்த படம், அப்புறம் 14ஆம் தேதி இன்னும் 3 படம் வருது. ஸோ நேசிப்பாயா, காதலிக்கு நேரம் இல்லை, அப்புறம் தருணம் அப்படின்னு ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஆல் தி ரிலீசஸ். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ப்ரொடெக்டர் சினிமாக்கு அப்படின்னு சொல்லலாம். கூடுமான வரைக்கும்
யாரையும் காயப்படுத்தாமல் விமர்சிக்க தெரிஞ்சவர் நீங்கள். ஆனால் உங்களை மாதிரியான விமர்சனங்கள் வெளியில் இப்போ வர்றதை நான் பார்க்க முடியல. விமர்சனங்கள் வெவ்வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இப்போ சங்கருடைய இந்த பிரம்மாண்டத்தை அந்த அளவு பாராட்டினீங்க. அந்த பிரம்மாண்டமே இப்போ திகட்ட தொடங்கிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ பல ரசிகர்கள் கேம் சேஞ்சரை பற்றி கொடுத்துருக்க விமர்சனங்களை பார்த்தா இந்த ரிப்பீட்டடாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அயற்சியை வந்து இந்த ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறத நான் பார்க்குறேன். ஓகே. இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய இயக்குனர் அப்படின்னா சங்கர். அது ராஜமௌலியே பார்த்து வியந்த ஒரு பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர். அதனால் அவர் மேலே வந்து தமிழ் ரசிகர்கள் வந்து இன்னும் கூடுதலான நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அந்த நம்பிக்கை வந்து அவர் வந்து முழுமையாக காப்பாற்றிட்டதா தெரியல அப்படின்றது தான் பல ரசிகர்களுடைய கருத்தாக இருக்குது. இந்த வருஷமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சிவாவும் கமர்ஷியலாக மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்தவர். அவரும் வந்து கங்குவா திரைப்படத்தில் மிகப்பெரிய வெற்றி தரலை. தொடர்ந்து பல வெற்றிகளை கொடுத்த வெற்றிமாறன் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் தான் அப்படின்னு சொல்லணும். விடுதலை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் முந்தைய திரைப்படங்கள் பெற்ற வெற்றியை இந்த படம் அடையலை. நான் பல நிகழ்ச்சிகள் நம்ம நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கேன். படங்கள் இயக்கும் போது அது இதுக்கு அப்புறம் உள்ளது வேறு. இந்த படம் எனக்கு பாருங்கள், இது எப்படியாவது உங்களை பெஸ்ட்டாக கொடுத்துற ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும். ஏன்னா இப்போ சினிமாவுடைய போக்கே வேறு மாதிரி இருக்குது. ஒரே ஒரு படம் தோல்வி அடைஞ்சால் கூட சினிமாவில் எல்லோரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த பட்ஜெட்டு வந்து மிகப்பெரியது, இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பெருசு. அதனால் ஒரு சர்க்கிள் கூட பார்த்திங்கன்னா தொடர்ந்து பல பின்விளைவுகளை ஏற்படுத்துது. அதனால் எல்லா இயக்குனரும் இந்த விஷயத்தில் ஒரு திரைப்படத்தை உருவாக்கும் போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு உருவாக்கினாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி மேலே இருக்கிற ஆதங்கத்தில் நீங்கள் சொல்கிறீங்க. என்னென்னா இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு, இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு, ஆடியன்ஸும் வந்து பெருசாக எதிர்பார்த்து வரும்போது அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய ஒரு கடமை எல்லா இயக்குநர்களும் இருக்குது. இவங்க எல்லாருமே நம்ம வந்து இப்போது பெரிய பெரிய சாதனை பண்ணவங்க தான். அதனால் வந்து எல்லா இயக்குநர்கள் மேலே இருக்கிற எதிர்பார்ப்பு ஆடியன்ஸுக்கு இருக்கும்போது அது ஏதாவது வகையில் திருப்திப்படுத்தலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸ் பேரை பார்த்தா வர ரசிகர்கள், இவங்களுக்கான ஒரு ரசிகர்கள் இருக்காங்களே, அங்கே அந்த படம் வந்து ஏதோ வகையில் ஃபுல்ஃபில் பண்ணாத போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது. இப்போ நீங்கள் சங்கர் சார் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒருவேளை திகட்டி இருக்கலாம், நம்ம ஆடியன்ஸ்க்கு இந்த கமெண்ட் கொடுக்குறவங்களுக்குலாம். தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு அது புதுசாக தான் சார் இருக்கும். ஏன்னா அதுவும் பர்டிகுலராக நான் சொல்கிறேன், இந்த ஜெர்கண்டின்ற பாடலை நீங்கள் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும் சார். நான் பார்த்து வேந்தேன், இது எப்படி கன்சீவ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பெரிய மேக்கிங் சார். அதாவது ஒரு ரோடு ஒன்று போட்டிருப்பாங்க, அப்படி மேலே போகிற மாதிரி ரோடு, கீழே இருந்து மேலே போகும் சார். அது ஃபுல்லாக செட்டு. அது அந்த கீழே இருந்து மேலே போகுதுன்னா வண்டி மேலே போய் கீழே வர மாதிரி செட்டு போட்டிருக்காங்க. இவ்வளோ ஹைட்டில் கிட்டத்தட்ட ஒரு 100 அடி ஹைட் இருக்கும் வச்சுங்களேன். அப்போ 100 அடி என்ன ஸ்லோப்பில் தான் போடணும். அப்போ ஸ்லோப்புலாம் செட்டு. அந்த ஸ்லோப்போட சுற்றி ஃபுல்லாக வீடுகள் எல்லாமே செட்டு. அந்த ஜெர்கண்டி பாடல் ஃபுல்லாகவே ஒரு மிகப்பெரிய செட்டில் வந்து ஒரு படத்தை, அந்த ஒரு பாடல் காட்சியை உருவாக்கியிருக்காங்க. ஒரு 4 நிமிஷ காட்சிக்காக எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த செட்டு மட்டுமே ஒரு 10 கோடியாக இருக்கும். அதனால தான் அவர் சொன்னார் 4-5 பாடல் காட்சிகளுக்காகவே நான் வந்து 75 கோடி செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ப்ரொடியூசரே சொன்னார். இந்த மேக்கிங் எல்லாம் தெலுங்கு ஆடியன்ஸை பொறுத்தவரைக்கும் புதுசாக இருக்கும். நம்மளும் வந்து பார்க்கும்போது இது ஒரு பெரிய திரையில தான் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட படங்களை நம்ம சின்ன திரையில பார்க்க முடியாது. அந்த வகையில் சங்கர் சார் வந்து ஒவ்வொரு படைப்பிலுமே புதுசாக ஏதாவது ஒன்று கொடுக்கணும், பிரம்மாண்டத்தை ஒன்று கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறது வந்து எல்லா படத்துலையும் வந்துட்டு இருக்கு. அது நிறைய படங்களில் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. இந்த படத்தில் சிலர் நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு வேலை என்ன இருக்கலாம்னா, இது ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு, நம்ம தான் முதல்வரில் பார்த்துட்டுமே இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பார்த்துட்டோம். ஏன்னா முதல்வர் ஒரு சாதாரண மனிதன் எப்படி வந்து ஒரு சிஎம்ஏ டேக் ஆன் பண்ணுறான்ற மாதிரி இதில் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தால் வந்து எப்படி ஒரு சிஎம்ஏ டேக் ஆன் பண்ணுறான்னு வரும்போது ஒரு சிமிலாரிட்டி இருக்கலாம். ஆனால் அதை மீறி ஒரு எங்கேஜிங்கான படைப்பு, அதனுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்சியரான ஒரு முயற்சியாக தான் நான் பார்த்தேன். ஆடியன்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க இந்த பொங்கல் முடியும் போது நம்மளுக்கு தெரியும். ஒரு 4-5 நாள் லீவ் பிறகு தெரியும். ஏன்னா அடுத்தடுத்து காம்படிஷன் நிறைய இருக்கு. தமிழ்லையும் சரி தெலுங்குலையும் சரி அவங்களுக்கு தொடர்ந்து காம்படிஷன் இருக்கு. அவங்க எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணலன்னா பெரிய சேலஞ்சாக தான் மாறும். அது வந்து ஆடியன்ஸ் எப்படி ஓவராலாக ரியாக்ட் பண்ண போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கணும். போன சினிமா திஸ் வீக் நிகழ்ச்சியில் நயன்தாரா சந்திரமுகி படத்தினுடைய பாடல் காட்சிகளில் சிலவற்றை பயன்படுத்தியிருந்ததை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதில் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், சந்திரமுகி படத்தினுடைய உரிமைகளை வைத்திருப்பவர் நயன்தாராவுக்கு சொல்லவே இல்லை. ஆமாம். ஆனால் மற்றவர்கள் எப்படி அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. பல ஊடகங்களில் சந்திரமுகி படத்தினுடைய தயாரிப்பாளர் நயன்தாராவுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு போட்டது மட்டும் இல்லாமல் பல பத்திரிகையாளர்கள் சிவாஜி ஃபிலிம்ஸுக்கு ஃபோன் பண்ணி, ராம்குமாருக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா நீங்கள் வந்து நயன்தாரா பேரில் கேஸ் கொடுத்துருக்கீங்களாம கேட்க போக அவர் வந்து நயன்தாராவுக்கு தான் கொடுத்துருந்த அந்த அனுமதி கடிதத்தையே வந்து பொதுவெளியில் வெளியிட்டார். இப்போ பொதுவெளியும் அது இருக்குது. இப்போ பல பேர் வந்து இந்த பிரச்சனை தான் தீர்ந்து போச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அந்த வழக்கை தொடுத்தவர் சந்திரமுகி படத்துடைய உரிமைகளை வைத்திருப்பவர். அதனால் அந்த வழக்கு அப்படியே தான் இருக்குது.
இன்னும் கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த உரிமைகளை கொடுக்கறதுக்கு கூட வந்து அந்த நிறுவனத்துக்கு உரிமை கிடையாது. ஏன்னா இந்த உரிமைகளை பூரா விற்றுட்டாங்க. அவங்க விற்றதுக்கப்புறம் நான் தானே அந்த உரிமைகளை கொடுக்க முடியும் அப்படின்றது தான் அவருடைய வாதமாக இருக்குது. அதனால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரணும்னா அந்த சம்மந்தப்பட்ட நபரோடு இவங்க பேசி இந்த பிரச்சனையை தீர்த்தா தான் அது முடிவுக்கு வரும்ன்றதை மட்டும் கொஞ்சம் நம்முடைய ரசிகர்களுக்கு கூட தெளிவுபடுத்தணும்னு. கண்டிப்பாக சார். அது ஓப்பனாக சொல்லலாம். சஞ்சய் வர்மா அவர்கள் தான் ரைட்ஸ் வச்சிருக்காரு. ஏபி இன்டர்நேஷனல் தான் வந்து பாடல் காட்சிகளுக்கும் கிளிப்பிங்ஸ் எல்லாம் ரைட்ஸ் வச்சிருக்காரு சார். ஒரு படத்தினுடைய ரைட்ஸ் வேரியஸ் ரைட்ஸ் இருக்கு. அவர் வந்து சந்திரமுகி படத்தை பற்றி அவர் கிளிப்பிங்கும் பாடல் காட்சிகளும் ஒரு ரைட்ஸ் இருக்கு. அதை அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்ல யூஸ் பண்ணியிருக்கும் போது அவங்களுக்கு அது தெரியல. நான் ஒரு சைட்ல வந்து நயன்தாரா அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டா நான் எப்படி சொல்ல விரும்புறேன்னா, அவங்களுக்கு அது தெரியல. கரெக்ட். தயாரிப்பாளர்கிட்ட வாங்கிட்டதுனால என்ன நினைச்சாங்க, தயாரிப்பாளர்கிட்ட வந்து கேட்ட உடனே சார் ராம்குமார் சாரை பத்தியோ நீங்க பிரபு சாரை பத்தி தெரியும், அவங்க வந்து எப்பவுமே பெனிவலண்டா இருப்பாங்க. நம்ம கூட பயணிச்ச எல்லாருக்குமே அவங்க வந்து டக்குனு NOC தானே நான் கொடுத்துருவேன் தாராளமா பயன்படுத்தி அவங்க சார் டைட்டிலே கொடுத்துருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பல டைட்டில்லாம் பாடல் காட்சிகள்லாம் நான் வந்து எது நம்பாட்டீங்க, நாங்க ஒரு படத்துல கொலை என்ற படத்துல வந்து நாங்க பார்த்த ஞாபகம் இல்லையா பாட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு வரும்போது நான் வந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சிவாஜி ப்ரொடக்ஷன் வச்சேன் சார். மறுநாளே லெட்டர் கொடுத்துட்டாரு ராம்குமார் சார். பழக்கம் இருக்கு, அவங்க கேட்கறாங்க, நம்ம என்ன இது வந்து மியூசிக் கம்பெனியா இல்ல, நம்ம வந்து ஏதோ NOC தானே கேட்கறாங்க, தயாரிப்பாளர் உரிமை போதும் நினைச்சிருப்பாங்க. இப்போ அப்படி எங்களுக்கு அப்படி செஸ்ட் லைக் கொடுத்தாரு. ஆக்சுவலி நாங்க திருப்பி போய் சரிகமால தான் வாங்கினோம். ஆனா சரிகமால வந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ சாங்க்கு வாங்கினாலும் பட் அவங்ககிட்ட NOC வாங்கணும்ல, ஏன்னா சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் அது. நாங்க கேட்டபோது அவங்க எதுவுமே கேட்கல, ஒரு பைசா பத்தியும் பேசல, ஒண்ணுமே இல்லை. சரி சார் NOC கொடுத்துறோம்னு லெட்டர் கொடுத்தாங்க. இப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படிதான் அவங்க நம்ம ரைட்ஸ் யார்கிட்ட கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு வாங்கணுமா, இந்த லீகல் காம்ப்ளிகேஷன் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் போல. அவங்கள பொறுத்த என்ன சொன்னாங்க, எங்களை பொறுத்த எந்த பிரச்சனை இல்லை, நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த இன்டென்சிட்டி தெரியாது, இது வந்து வேற ஒரு ரைட்டு, கிளாஷ் ஆஃப் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு அது தெரியாது. நயன்தாரா ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரன் ஆஃபீஸில் இது தெரியாது. அப்புறம் இவர் நோட்டீஸ் வரும்போது தான் அவங்களுக்கு தெரிய வருது, ஓ ரைட்ஸ் இவர்கிட்ட இருக்கா. அப்போ ரைட்ஸ் இவர்கிட்ட இருக்குன்னா இது என்னடா இது புதுசா ஒரு கிணறு வெட்ட போதங்கிழமை கதையா புதுசா ஒன்று வருதே அப்படின்னா இப்போ அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. சஞ்சய் வர்மா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, எங்களுக்கு வந்து இந்த படம் மட்டும் இல்லை, இன்னும் 2 படத்துல நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. அந்த டாக்குமெண்ட்ல சில புட்டேஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய படங்கள் இருக்கு, அதுலயும் இதே பிரச்சனை. இவங்க NOC அந்த தயாரிப்பாளர் வாங்கியிருக்காங்க, ஆனா ரைட்ஸ் இவர்கிட்ட இருக்கு. இவர் வந்து நெகட்டிவ் ரைட்ஸ் நிறைய வாங்குறாரு, கிளிப்பிங் ரைட் வாங்குறாரு, பாடல் காட்சிகள் ரைட் வாங்குறாரு. இப்போ அவர் என்ன சொல்றாரு, அந்த 3 படத்தினுடைய பாடல் காட்சி ரைட்டும் எங்கிட்ட தான் இருக்கு, நீங்க வந்து ப்ரொடியூசர் கிட்ட வாங்கி யூஸ் பண்ணது வேலிட் கிடையாது, நீங்க எனக்கு வந்து காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்களுக்கு இது சர்ப்ரைஸ், ஏன்னா எதிர்பார்க்கல. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இது வந்து தனுஷ் ப்ரொடக்ஷன் மாதிரி அவங்க நினைக்கல. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, என்னடா இது புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, திருப்பி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஹாலிடே பிரேக்ல இருந்து வந்த பிறகு பேசி இது ஒரு தீர்வு வரும். ஏன்னா சஞ்சய் வர்மா அவர்கள் வந்து கிளியரா என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு இது நீங்க செட்டில் பண்ணி ஆகணும், இதை என்னுடைய ரைட்ஸ், இது நான் ஃப்ரீயா பண்ணணும், நான் எங்கிட்ட NOC நீங்க வரல. ஸோ இப்போ இவங்க சைட்லன்னா எங்களுக்கு தெரியாது உங்ககிட்ட இருக்குன்னு. ஸோ ஒரு பேச்சுவார்த்தையில சுமூகமாக அது முடியும் எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் பேமெண்ட் கொடுத்தாகணும், ஒரு செட்டில்மெண்ட் ஏதாவது பண்ணி ஆகணும். மகாராஜா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சைனாவில் ஒரு புதிய சாதனையை தான் அந்த படம் பண்ணியிருக்குன்னு சொல்லணும். ஏறக்குறைய 91 கோடி ரூபாய் சைனாவில் மட்டும் டோட்டலாக இப்போ 190 கோடி ரூபாய் வேர்ல்டு வைட், உலக ரீதியாக. அதாவது இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் நான் பார்க்குறேன். என்னென்னா சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் இது வரைக்கும் வெளியான படங்கள், சைனாவில் வெளியான படங்கள் இருக்குல்ல, அதில் வந்து மிக அதிகமாக வசூல் பண்ண படம்னா இதுதான். பாகுபலி திரைப்படம் சைனாவில் என்ன வசூல் பண்ணிச்சோ அதை சர்வசாதாரணமாக இந்த படம் தாண்டி இருக்கு. பாகுபலி எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம், எப்படிப்பட்ட உழைப்பில் உருவான படம் நல்லா தெரியும். அதோட ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு கதையில தான் இந்த படம் ஜெயிச்சிருக்கு. கண்டிப்பாக கதையிலையும் விஜய் சேதுபதியுடைய அற்புதமான பெர்ஃபார்மன்ஸில் ஜெயிச்சது. அப்படிப்பட்ட ஒரு படம் சைனாவில் ஜெயிச்சிருக்கிறது இன்றைக்கு பல இளைஞர்களுக்கு, இளம் இயக்குநர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். கண்டிப்பா சார். நீங்க அது இளைஞர்கள் மட்டும் இல்லை, தயாரிப்பாளர்களுக்கு. இன்ஃபேக்ட் எங்கிட்ட நிறைய ஃபோன் கால் வந்து நான் வந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் எனக்கு கேட்டுட்டு இருக்காங்க, அது லிங்க் கொடுங்க, எனக்கு அந்த சைனா இதுக்கு லிங்க் வாங்கி கொடுங்க, அதை விட நான் சைனால டப் பண்ணணும், சைனால வந்து நான் சப்டைட்டில் பண்ணி படத்தை வெளியிடணும். அப்ப நான் ஒரே வார்த்தை தான் எல்லார்ட்டும் சொன்னது என்னன்னா, நீங்க யாருனாலும் ட்ரை பண்ணுங்க, யூனிவர்சல் சப்ஜெக்ட் எடுத்துட்டு போங்க. மகாராஜா வந்து நேட்டிவிட்டி சப்ஜெக்ட் கிடையாது, அது திருஷ்யம் படம் மாதிரி ஒரு யூனிவர்சலான சப்ஜெக்ட். எல்லா இடங்கள்லயும் ஒரு ஃபேமிலியில ஒரு அப்பா மகள் அப்படின்ற ரிலேஷன்ஷிப் வந்து எல்லா ஊர்லயும் ஒரே ரிலேஷன்ஷிப் தான். அந்த மாதிரி ஒரு யூனிவர்சல் கதையா இருந்தனா கண்டிப்பா நீங்க சைனா கொண்டு போங்க. உங்க நேட்டிவிட்டியில ஒரு வில்லேஜ்ல நடந்த ஒரு ஃபெஸ்டிவலை சுத்தி ஒரு பிரச்சனை, அப்படிப்பட்ட கதைகள்லாம் அவங்களால ரெசனேட் பண்ண முடியாது.
சைனா ஆடியன்ஸ்க்கு ரெசனேட் ஆகிற மாதிரி யூனிவர்சல் கதையாக இருந்தால் நான் கண்டிப்பாக கொண்டு போங்கன்ற. ஆனால் இன்னைக்கு ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் அதை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி யூனிவர்சல் சப்ஜெக்ட் வச்சிருக்காங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராட்சசன் மாதிரி படம் நீங்க எடுத்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்க இந்த மாதிரி த்ரில்லர் படங்கள் எடுத்தீங்களா, சைக்கோ மாதிரி படங்கள் இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா அது யூனிவர்சல் சப்ஜெக்ட். எங்க போனாலும் இந்த கதைகள் வந்து ராட்சசனை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் த்ரில்லர்னா இன்னொரு பக்கம் ஹை வோல்டேஜ் சென்டிமெண்ட் இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. அதாவது இது வந்து எந்த பேக்ட்ராப்லயும் இந்த கதை செல்லும். அப்படிப்பட்ட கதைகள் எந்த படம் வந்தாலும் இந்த படம் வந்து சைனால கண்டிப்பா ஓடும். அப்படிப்பட்ட கதைகளை இப்போ வந்து எல்லாம் எடுத்தவங்களா இப்ப அதை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இதை கொண்டு போனோம், சைனால கொண்டு போய் ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா சைனா பொறுத்தவரையும் இமீடியட் படம் தேவையெல்லாம் கிடையாது. அதாவது இப்போ ரிலீஸ் ஆன படம்லாம் கிடையாது. 2 வருஷம் முன்னாடி ரிலீஸ் ஆன படத்தை கூட அங்கே ரிலீஸ் பண்ணலாம். அவங்கள பொறுத்தவரையும் அது ஃப்ரெஷ்ஷான ஒரு படம். அதனால இப்போ அந்த ஒரு பீரியட் பிரச்சனையே இல்லாம, அதாவது 4 வருஷம் முன்னாடி வந்தது அந்த ஒரு ஒரி இல்லாம எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது சைனால நம்ம இந்த மாதிரி ஒரு சக்சஸை கொண்டு வர முடியாதான்னு ட்ரை பண்றாங்க. நல்லது. இப்போ பாத்தீங்கன்னா விக்ரம் வேத படம்லாம் அங்கே ஒர்க் ஆகும். என்ன பத்தி தனி ஒருவன் ஒர்க் ஆகும். நீ நினைச்சு பாருங்களேன், தனி ஒருவன், விக்ரம் வேதா, இது எல்லாமே யூனிவர்சல் சப்ஜெக்ட்ஸ். இது எல்லாமே சைனால ஒர்க் ஆகும். அது வந்து அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க எப்படிப்பட்ட ஒரு எஃபோர்ட் போடுறாங்க, அங்க கொண்டு போய் அதை முயற்சி பண்றாங்க தான். விடாமுயற்சி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தணிக்கை சான்றிதழே வாங்கிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். 2 hours 30 minutes எல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தா டேட்டு தான் பிரச்சனை போல தெரியுது. ஏப்ரல் வந்து ஆல்ரெடி லாக்ட். 10th அன்னைக்கு 2 படம் வருது. மே 1 வந்து ரெட்ரோ போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு இருக்கிற டேட்டே பாத்தீங்கன்னா மதவேத ராஜா ரொம்ப நாளாக வராமல் இருந்தது, எப்படியாவது கொண்டு வந்துட முடியுமான்னு பல பேர் போராடினாங்க. ஒரு வழியாக இப்போ வந்து வர 12ஆம் தேதி அந்த படம் வெளியாகுது. அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் விஷால் கலந்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா பல பத்திரிகையில் பரபரப்பாயிடுச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் சார், அது ஸ்குவிண்ட் ஆகி பண்ணும்போது அவர் கொஞ்சம் ஒரு பிரச்சனை, சின்ன ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல முடியாது சார். இந்த படம் மட்டும் ஆடியன்ஸ் மத்தியில் இந்த பொங்கல் வின்னரா எல்லாருமே ரசிக்க ஆரம்பிச்சிட்டா வச்சுங்க. ஏன்னா இதுல எல்லா விஷயங்களும் இருக்கு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.